குட் மார்னிங். ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 செக்மெண்ட்டில் 12 செக்மெண்ட் காமன் ஆனோடில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே காமன் ஆனோடில் அதாவது ட்ரிபிள் செக்மெண்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ MPLAB X ஐடி போயிடலாம். இதில் வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளே CA2 மட்டும் தான் இருக்குது. இதுக்கான ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் 3ன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 4 செக்மெண்ட் வந்து எப்படி ரைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஏன்னா CC மோடில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால் காமன் ஆனோடில் மட்டும் என்ன பண்ணுறேன், 4 செக்மெண்ட்டுக்கு எப்படி ரைட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இப்போ ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம எப்பயும் போல் செலக்ட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து எந்த கண்ட்ரோலில் வேணுமோ அந்த கண்ட்ரோலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். PIC 16F877A அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த கம்பைலர் வேணுமோ அந்த கம்பைலர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு எகெயின் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம், 7_segment _display _CA ஓகே. CAன்னு கொடுத்துட்டு இதில் வந்து 3 செக்மெண்ட் நம்ம போடுறதுனால 3 அப்படின்னு நான் நேம் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ ஃபினிஷ் கொடுத்தோன்னே ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு. இதில் சோர்ஸ் ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணலாம், நமக்கான .c மெயின் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நியூவில் போய்ட்டு main.c ஓகே, நியூ மெயின் இருக்குது. என்ன பண்ணுங்க, நியூ அதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். மெயினுங்க தான் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, எக்ஸ்டென்ஷன் வந்து .cன்னு அது வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ சோர்ஸ் ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா main.c அப்படின்னு ஒரே ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஓகே, இதே இதில் சேம் நம்ம எப்படி 12 செக்மெண்ட்டுக்கு பண்ணோமோ அதே மாதிரி 7 செக்மெண்ட் CC3ல் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதோட சோர்ஸ் ஃபைலில் போய்ட்டு main.c ஓகே, இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வந்து நான் காப்பி பண்ணுறேன். இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், அதே ப்ரோக்ராம் வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்ன ஆகணும், இதுக்கான காமன் ஆனோடுக்கான வேல்யூஸ் வந்து நமக்கு வேணும். ஓகே, இப்போ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமன் கேத்தோடுக்கான வேல்யூஸ் இருக்குது. இந்த வேல்யூஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு காமன் ஆனோடு அதுக்கான சோர்ஸ் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு main.c இதோட வேல்யூஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரில் போய்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C main.cயில் போய்ட்டு இந்த வேல்யூஸ் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த main.c வந்து நமக்கு தேவையில்லை. இந்த காமன் ஆனோடு இந்த ஃபைல் நமக்கு தேவையில்லை. இப்போ CA3 மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா as include xcc.h ஓகே, நான் வந்து ஹெட்டர் ஃபைல் வந்து நான் XCC கம்பைலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து as define segment 1 ஏன்னா நம்ம 3 செக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ அதனால் RC0 RC1 RC2 அப்படி என்ன பண்ணுறேன், 3 பின் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எப்போ எந்த செக்மெண்ட் ஆன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், இந்த பின்ஸ் மூலமாக நான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்காக RC0 RC1 RC2 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா 0 வோல்ட் கொடுத்தா காமன் ஆனோடு, அப்போ அந்த செக்மெண்ட் வந்து ஆன் ஆகாது. எப்போ நான் 5 வோல்ட் தரணும் அப்போ என்ன ஆகும், அந்த செக்மெண்ட் வந்து ஆன் ஆகும். அப்போ 5 வோல்ட் அப்படின்னு என்ன பண்ணிப்பேன், 1 பண்ணுவேன். ஓகே, அடுத்து கேஸ் செக் இது வந்து ஏன்னா அந்த டேபிளேஷன் வந்து நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் ஆனோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேரியபிள் எதுக்காக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இங்கே ட்ரிபிள் டிஜிட் வரும். அப்போ ட்ரிபிள் டிஜிட்டை வந்து நம்மளால் அப்படியே பிரிண்ட் பண்ண முடியாது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோம், 8 பிட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ அதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். அடுத்து வாய்டு மெயினில் tris_b = 0x00 port b = 0x00 எல்லா பின்னுமே நான் என்ன பண்ண போகிறேன், அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இன்சியலாக எந்த பின்னுமே நான் என்ன பண்ணல, ஹை பண்ணல, எல்லா பின்னுமே லோ பண்ணியிருக்கேன். அடுத்து C போர்ட்லேயே என்ன பண்ணுங்க, இன்சியலாக எல்லா பின்னுமே நான் 0 தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்புட் அவுட்புட்டில் நான் வந்து அவுட்புட் டைரக்ஷனை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்சியலாக நான் வந்து ஹை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், கவுண்ட் வந்து 999 இருக்கும் எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து A = count/100 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 001ன்னு வந்தாலும் என்ன ஆகும், இந்த 00ங்கிறது 1ங்கிறது இந்த கவுண்டில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 555 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 444 இப்போ ட்ரிபிள் டிஜிட் இருக்குது. இப்போ ட்ரிபிள் டிஜிட் அப்படின்னா என்ன அர்த்தம், 100ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, இங்கே வந்து 100ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், 4 டைம்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 400 வரும். ஓகே, அப்போது 400 வரும். அப்போ இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், மீதி வந்து நம்ம எடுப்போம்ல. இப்போது 4 டைம்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா 400. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 44. இப்போ அந்த 44 நம்ம என்ன பண்ணோம், 2 டிஜிட் வேல்யூவாக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுவேன், 10. இப்போ 10ஆல் நான் இது பண்ணும்போது என்ன ஆகும், 4 டைம்ஸ் பண்ணேன் அப்படின்னா 44. பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4. இதை நம்ம என்ன பண்ணுவோம், 4 டைம்ஸ் பண்ணனால
444 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்போம், இங்கே ஃபஸ்ட்டு வரும்போது 10, அடுத்து இதில் வந்து மீதி வேல்யூ இருக்கும் பாருங்க, 44 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க, 44ன்னு. அந்த 44ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் பண்ணி நம்ம எடுப்போம். அது வந்து பியில் ஸ்டோர் ஆகும். எகெயின் பி வந்து நான் இது பண்ணும்போது என்ன ஆகும், பியில் இருக்க வேல்யூ வந்து சியில் வந்து அசைன் ஆகும். அப்போது 4ன்னு அசைன் ஆகும். அடுத்து டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எகெயின் 4 தான் மிச்சம் இருக்கும். அந்த 4 வந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ அதனால நமக்கு இந்த வேல்யூ வந்து இங்கே அப்டேட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து செக்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 1 பண்ணனே அப்படின்னா அந்த செக்மெண்ட் வந்து ஆன் ஆகும். நான் 0 பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஆஃப் ஆகும். அப்போ அதனால் என்ன பண்ணணும், இந்த செக்மெண்ட் வந்து எனக்கு இனிஷியலாக செக்மெண்ட் 2 வந்து ஆன் ஆகக்கூடாது, செக்மெண்ட் 1 தான் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், செக்மெண்ட் 1 மட்டும் நீங்கள் வந்து 1 பண்ணுங்கள். ஓகே, அடுத்து செக்மெண்ட் ஆஃப் ஏவில் தான் நமக்கு என்ன இருக்குது, 4ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதனால் அந்த 4ங்கிற வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். ஏன் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருந்தால் நம்ம வந்து நம்ம டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இந்த வேல்யூ எங்கே இருக்கும், ஏவில் இருக்கும். அடுத்த வேல்யூ சியில் இருக்கும். அதுக்கு அடுத்த வேல்யூ டியில் இருக்கும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து செக் ஆஃப், இங்கேயே வந்து 0, 3 வந்து நமக்கு ஆன் ஆகக்கூடாது. அடுத்து செக் 1 வந்து ஆஃப் ஆகிட்டு செக் 2 வந்து நமக்கு ஆன் ஆகணும். ஓகே, இப்போ 1. அடுத்து என்ன பண்ணுவோம், செக் 1 செக் 2 வந்து ஆஃப் ஆகிடணும், செக் 3 மட்டும் ஆன் ஆகணும். ஓகே, அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் இங்கே 0, இப்போ எந்த செக்மெண்ட் 1 ஆகணுமோ அது மட்டும் தான். அப்போது அதுக்கு அப்படியே நமக்கு என்ன பண்ணுறோம், இன்வெர்ஸில் தான் இருக்குது ப்ரோக்ராம். ஓகே, காமன் கேத்தோடுக்கான ப்ரோக்ராமிங்க்கு இன்வெர்ஸாக தான் இருக்குது, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ப்ரோக்ராம் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சாட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கோடிங் போட்டு சென்ட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கான அமௌண்ட் என்ன நான் சொல்கிறேன், அந்த சார்ஜஸ் பண்ணி தான் வந்து கோடிங் போட்டுருக்கேன். ஓகேவா, அதை நான் இன்டிமேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார் நான் வந்து நீங்கள் சொன்னீங்க உங்கள் வீடியோவில் கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து போட்டு தரேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு. ஓகே, அதுக்காக நான் முன்னாடியே இன்டிமேட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்ட் மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். அப்போ பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள், இதுக்கான எக்ஸ்பை வந்து ஜெனரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கான ப்ரோட்டியஸ் ஃபைல் வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட் வந்து பில்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ப்ரோட்டியஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஓல்டு டிசைனை கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, CC3 அப்படின்னு இருப்பாங்க. இந்த வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து அதே செக்மெண்ட்டை வந்து நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் அங்கே போனேன் அப்படின்னா பழைய டிசைன் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே இருந்தது எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிட்டு தான் வரேன். ஓகே, அதுக்கு நம்ம இந்த டிசைனை எடுத்து என்ன பண்ணலாம், டிஸ்பிளே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் அந்த பழைய லொக்கேஷனுக்கு வந்துடும். இப்போ நான் CA3ல் போய்ட்டு என்ன பண்ணலாம், டேரெக்டாக சேவ் கொடுத்துடலாம். இங்கே சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன, இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த டிஸ்பிளே வந்து தேவையில்லை. இப்போ இந்த டிஸ்பிளே வந்து நான் என்ன பண்ணேன், டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இங்கேயே CC மோடை வந்து நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணோம், காமன்ஸ் மோட் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கணும். பிக் ஃப்ரம் டிவைசஸில் போய்ட்டு 7 செக் CCக்கு பதிலாக CA. ஓகே, இப்போ CAவில் வந்து 3 செக்மெண்ட் இருக்க மாதிரி நான் எடுக்கிறேன். ஆனால் இங்கே 3 செக்மெண்ட் இருக்காது, 4 செக்மெண்ட் தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், 4 செக்மெண்ட் தான் எடுத்துக்கிறேன். ஓகே, 4 செக்மெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CAன்னு இருக்குது. இதை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஜூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்க, நான் எனக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். போர்ட் பினா போர்ட் பியில் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகாது. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து 1 2 3 4ல் வந்து ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறேன், செகண்ட் பின்னில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து RC0லையும் இது வந்து RC2லையும், ஏன் நமக்கு அந்த லாஸ்ட் 3 டிஜிட் வேணும்ல அதனால். ஓகே, ஃபஸ்ட்டு டிஜிட் வேணும் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிறிஸ்டல் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 MHz. ஓகே, ப்ராசஸர் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து 4 MHz. ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இதை ஒரு டைம் கோடிங் செக் பண்ணிக்கிறேன். CA3. ஓகே, டிஸ்ட்டில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷனில் X5 இதை லோட் பண்ணிட்டு இப்போ ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது 00129. ஓகே, நம்ம CC மோடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து ரேராக ஒர்க் ஆகாமல் இருக்கும். அங்கே என்ன டிலே யூஸ் பண்ணோம் அதே டிலே தான் அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 46 51 52 53 ஓகே 60 வரைக்கும் நம்ம வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 000 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணோம். இது வந்து 155 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த கோடிங் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள்
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். உங்களுடைய பிளாக் டயக்ராம் பார்த்துட்டு அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ நான் சொல்கிறேன். அது சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோடிங் போட்டு உங்களுக்கு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 250, 253 இது வரைக்கும் ஏன்னா இது வேல்யூஸ் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுது, எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ இந்த கோடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஓகே கைஸ், தேங்க்யூ.